நம்முடைய மனசை நாம் தான் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சிகள் வரும். விழுந்தவுடன் அப்படியே படுத்து விடாதீர்கள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் எந்திரிங்கள். அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, அதற்காக நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த தொடர்ச்சி யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள் தான். தேர்வு எழுதுபவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? மனநிலைதான் ஒருவனை ஆற்றுப்படுத்தும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், அவனுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கும். அந்த மனநிலையை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய மனசை நாம் தான் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமே, பிறர் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது. நீ உருப்பட மாட்டடா, நீ அதெல்லாம் தேர்வில் எழுதி வெற்றி பெற முடியாதரா, உன்னால் அது முடியாதரா அப்படின்னு என்று நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு மிகப்பெரிய அந்த பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய எனர்ஜியை கொடுக்காமல் மிகப்பெரிய எதிர்மறையான நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் கொடுப்பார்கள். அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இங்கே நம்முடைய சமூகத்தில் சுற்றி இருக்கிறது. யாரை பார்த்தாலும் நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படி சொல்லியே நம்முடைய மனதை தாழ்வுபடுத்தி விடுகிறார்கள். தேர்வில் தகுந்த மதிப்பெண் கிடைக்காதவங்களுக்கு உங்களுடைய யோசனை என்ன? போட்டியில் மக்கள் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன செய்கிறது? தயவு செய்து தூண்டி விடாதீர்கள். வாழ்க்கை அவ்வளோதாண்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுக்கு மேலேயும் வாழ்க்கை உங்களுக்கு இந்த தோல்வி உங்களுக்கு இது அல்ல, இந்த இறைவன் உனக்கு இது கொடுக்கப்படலை, இதை விட சிறப்பான ஒரு வேலை இருக்கிறது அப்படின்றது மனசில் நினச்சிக்கிங்க. குத்துச்சண்டை போட்டியில் ஒருத்தன் விழுந்துட்டான். விழுந்தோன்னா அவனுக்கு தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை. அவன் விழுந்து எந்திரிக்காமல் படுத்து இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு தோல்வி அறிவிக்கப்படுது. நமக்கு வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சிகள் வரும். விழுந்தவுடன் அப்படியே படுத்து விடாதீர்கள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் எந்திரிங்கள். நீங்கள் எந்திரித்து நின்று வாழ்க்கை என்னதுடா அப்படின்னு எப்போ உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை பிறக்கிறதோ அந்த வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகும். அதனால் தோல்வியடைந்தவர்கள் தயவு செய்து கலங்கிவிட வேண்டாம். உங்கள் அனுபவத்தில் தேர்வில் பல முறை முயன்று பிறகு வெற்றி பெற்றவர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த போட்டித் தேர்வில் தோல்வி அடைஞ்சு துவண்டு நிறைய மக்கள் நாம் சந்திச்சிருக்கோம். அதில் எனக்கு தெரிந்த ஒரு நபர், அந்த நபர் ஒரு போட்டித் தேர்வை அணுகுகிறார். முதலில் தோல்விதான், இரண்டாவதும் தோல்விதான், மூன்றாவதும் தோல்விதான். இப்படி எத்தனை தோல்விகளை அவர் பார்த்துருப்பார்? 7 தோல்விகளை அவர் சந்தித்திருக்கிறார். 8வது முறையும் அவர் விடாமுயற்சியாக அந்த தேர்வை அணுகுகிறார், வெற்றி பெறுகிறார். இப்பொழுது சிறந்த ஒரு வேலையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, நாம் தோல்வி அடையும் பொழுது தயவு செய்து தோன்று விட வேண்டாம். நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் இந்த இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தோல்வியை பார்த்து தயவு செய்து யாருமே என்ன பண்ணாதீங்க, சோர்ந்துடாதீங்க. நம்மளை இந்த எதிர்மறை சிந்தனைகள் நம்மளை தாக்கும். தயவு செய்து அந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம் விட்டுட்டு நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த நேர்மறை சிந்தனை உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த தேர்வை அணுகுகிறீர்களோ அந்த தேர்வை, அதற்கான முழு பயிற்சி, அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, அதற்காக நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த தொடர்ச்சி யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள் தான். வெற்றியை தேடி ஒருவன் அலையும் போது வீண் முயற்சி என்கிறார்கள். ஏன்னா அதெல்லாம் கிடைக்காதுடா, ஏன்டா வீண் முயற்சி செய்கிற? ஆனால் அதே மனிதர் வெற்றி பெற்றவுடன் அவனுடைய விடாமுயற்சி என்கிறார்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும், அதற்கான விடாமுயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். என் முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் ஒரு முறை கூட முயல்வதை கைவிட்டதில்லை. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து அதற்கான பயிற்சி செய்யுங்கள். அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வு உங்கள் வசம். வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான பரீட்சை. இப்போ தேர்வை பற்றி தானே பார்க்குறோம். வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான பரீட்சை. நாம் அடுத்தவரை பார்த்து காப்பி அடித்தால் தோல்விதான் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா?
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினாத்தாள். நாம் அடுத்தவரை பார்த்து காப்பி அடித்தோம் அப்படின்னா நம்முடைய வினாத்தாள் வேறு, நாம் அதுக்கு தானே பதில் சொல்லணும். நாம் வேறொருத்தருடைய வினாத்தாளுக்கு நம்ம பதில் சொன்னால் வாழ்க்கை தோல்வியில் தான் முடியும். நாம் பிறரை பார்த்து காப்பி அடிப்பதை முதலில் நிறுத்துவோம். இவ்வளவு நேரம் பயனுள்ள பல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு மிக்க நன்றி.